கைஸ், இன்றைக்கி என்னோட ரொட்டீன் பேக் பார்க்க போகிறோம். முகத்தில் பப்பாயா போட்டிருக்கேன். பப்பாயா அது பாருங்க வச்சுருக்கேன். பப்பாயா போட்டு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? நடுப்பற இருக்கிறதுலாம் ஒன்று. இது பப்பாயா. இது கசகசா பேக்கு. இது அன்னைக்கு என்ன போட்டேன், இது என்ன பேக் போட்டேன்னு மறந்துடுச்சு எனக்கே. இது முல்தானி மெட்டு பேக்கு. இன்றைக்கி பப்பையா பேக்கு ஒன்று போட்டுருவேன். இது மாதிரி போட்டு வச்சுக்கலாம். நீங்கள் இது போட்டோம்னா பப்பாளி மட்டும் எவ்வளோ போட்டாலும் ஒன்று முன்னாடியே 2 போட்டேன், இப்போ 3ஆவது போடுறேன். எவ்வளோ போட்டாலும் நமக்கு அப்படியே உள்ளே வாங்கிடும். அதாவது காஞ்சா ஒரு மாதிரி கொலகொலப்பெல்லாம் இருக்காது. காஞ்சுதுன்னா அது பாட்டு இது உள்ளார போயிடும். பப்பாளி நம்ம ஒரு பப்பாளி இருந்துச்சுன்னா போதும், ஒரு 6 மாதத்துக்கு வச்சுக்கலாம். இந்த ஐஸ் க்யூப் போட்டு வச்சுக்கலாம். அதே கேரட்டு போட்டு வச்சுக்கலாம். கேரட்டு லெமன் போட்டு வச்சுக்கலாம். அதில் கேரட்டினால் இருக்குது, அது நம்ம முகத்துக்கு தேவை. எல்லாம் போட்டுக்கிட்டோம்னா கழுத்து மெயின். நான் ஒயிட்டு சாரி வேறு கட்டியிருக்கேன். கழுத்து மெயின் நம்ம இப்படியே போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். போட்டுட்டு இன்றைக்கி ஆயில் பாத்து. ஏன்னா ரொம்ப ட்ரையாக இருக்குது. ஷைனிங்காக தான் இருக்கும், ஆனால் ட்ரையாக தெரியுது எனக்கு. அதனால் ஆயில் பாத்து, ஆலிவ் ஆயில் பாத்து. இன்றைக்கி ஷாம்பு போட்டு ரொம்ப நல்லாச்சு. அன்றைக்கி ஒரு நாள் காமிச்சேன் பாருங்க, அன்றைக்கி போட்டது தான். ஷாம்பு ரொம்ப போட மாட்டேன், ஒரு வாரத்துக்கு ஒரு ட்ரிப்பு அதிகம். இன்றைக்கி ஆலிவ் ஆயில் பாத்து தான் தலைக்கு. ஆலிவ் பாத் தான் எடுக்க போகிறேன். ஒரே ட்ரை இருக்குது. முன்னாடி நல்லா சீவிப்பேன், எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல. உப்பரை போட்டு சீவிட்டு வச்சோம்னா ரொம்ப நல்லது. ஒரு நாள் ஆலிவ் பாத் வீக்லி ஒன்ஸு ஆலிவ் பாத்து. ஆலிவ் ஆயில்னு கிடையாது, நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் பாத் எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் ரொம்ப சிறந்தது. நான் ரொம்ப நாளாச்சு, அதனால் ஆலிவ் பாத் எடுத்துக்கிறேன். ஆலிவ் பாத் விளக்கெண்ணெய் குளிக்கிற மாதிரி. விளக்கெண்ணையும் நான் குளிப்பேன் ஒரு வாரம் ஒன்று. நமக்கு தலைக்கு கொஞ்சம் ஆயில் பாத் எடுத்தால் முடி நல்லாயிருக்கும், ஷைனியாக. நல்லா இங்கெல்லாம் போட்டு ஷாம்பு போட்டு குளிச்சிருங்க. பை பை.